மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைவதற்கு பொதுமக்கள், விவசாயிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த திட்டம் முழுமையாக கைவிடப்படுவதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த டங்ஸ்டன் திட்டம் கைவிடப்படுவது குறித்து மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு சொல்வது என்ன? விரிவா சொல்லுங்க. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைவதற்கு விடுக்கப்பட்ட ஏலத்தை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. குறிப்பாக அரிட்டாப்பட்டி பகுதியில் பல்வேறு சமணர் கால குகைகள் இருக்கிறது, பழங்கால ஆலயங்கள் இருக்கிறது, விவசாய நிலங்கள் இருக்கிறது. இந்த கனிம சுரங்கம் அமைக்கப்படுவதால் அந்த பகுதி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, விவசாயம் பாதிக்கப்படும் என்று அந்த பகுதியை சார்ந்த மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். 2 வாரங்களுக்கு முன்பு கூட பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த மக்கள் பேரணியாக சென்றனர். நேற்றைய தினம் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து போராட்ட குழுவினர் தங்களுடைய கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தினர். அப்போது போராட்ட குழுவினருக்கு உறுதியளித்த மத்திய அமைச்சர் இந்த திட்டம் முழுமையாக கைவிடப்படுகிறது, இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியிடப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது மத்திய அரசு இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அந்த விரிவான அந்த அறிக்கையில் பல்லுயிர் பாரம்பரிய தளத்தின் முக்கியத்துவம் மற்றும் பாரம்பரிய உரிமைகளை பாதுகாப்பதில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தினுடைய ஏலத்தை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவித்திருக்கிறது. ரமேஷ், ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன், இந்த திட்டம் முழுமையாக கைவிடப்பட்டதா இல்ல வேற ஏதேனும் ஆல்டர்னேட்டான ஒரு இடம் இருக்கா இந்த டங்ஸ்டன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்? இல்ல, நிச்சயமா. அதாவது இந்த டங்ஸ்டன் கனிமம் என்பது தமிழ்நாட்டிலேயே இந்த குறிப்பிட்ட அரிட்டாப்பட்டியில் தான் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால்தான் குறிப்பிட்ட அந்த இடத்தில் இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை அமைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டது. அதாவது கனிமத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான கனிமங்கள் இருக்கிறது. ஆனால் சில கனிமங்களை பொறுத்தவரை ரேர் கனிமங்கள், அதாவது அரிதான கனிமங்கள் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த டங்ஸ்டன் என்பதும் மிக மிக அரிதான ஒரு கனிமமாக பார்க்கப்படுகின்றது. அந்த டங்ஸ்டன் கனிமம் தமிழ்நாட்டில் எங்கு இருக்கிறது என்றால் மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த அரிட்டாப்பட்டியில் தான் இந்த டங்ஸ்டன் சுரங்கம், இந்த கனிமம் இருக்கிறது. அதனால்தான் அங்கு சுரங்கம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. தற்போது அந்த பகுதி மக்களுடைய அந்த எதிர்ப்பை அடுத்து இந்த திட்டம் ஏலம் கைவிடப்பட்டிருப்பதால் தமிழ்நாட்டில் இந்த டங்ஸ்டன் கனிமம் வேறு எங்குமே இல்லாததால் தமிழ்நாட்டில் வேறு எந்த இடத்திலும் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான செய்தியா இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் அரிட்டாப்பட்டியை தவிர வேறு எந்த இடத்திலும் டங்ஸ்டன் இந்த கனிமம் கண்டெடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மக்களின் தொடர் போராட்டம், எதிர்ப்பு, பேரணி, இது எல்லாவற்றையும் தாண்டி அரசியல் கட்சிகளின் அழுத்தத்திற்கு இணங்கி தற்பொழுது மத்திய அரசு மதுரை அரிட்டாப்பட்டியில் அமைய இருந்த இந்த டங்ஸ்டன் கனிம வளங்க சுரங்கம் இந்த திட்டத்தை ரத்து செய்வதாக, முழுமையாக கைவிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். உங்களுக்கு ராமகிருஷ்ணன், இந்த மீடியாக்களுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் என்றென்றும் இந்த கிராமம்ல என்னைக்கும் பாவப்பட்ட மனிதர்கள் அனைவருமே உங்க பின்னாடி நிற்போம். அது காரணம் என்னன்னா உங்களாலதான் இந்த அனைத்து விஷயங்களையும் கொண்டு போற அளவுக்கு கொண்டு இருக்கு. அப்படி முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க.